தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா ட்ராமா படத்தோட டீம் தான் இருக்காங்க. வணக்கம் 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 வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். ப்ரெஸ் மீட்டில் பார்க்கும்போது எல்லாருமே சொன்ன அந்த ஒரு வார்த்தை, தம்பிதுரை வந்து ஜாபை கண்டினியூ பண்ணிட்டே இந்த படத்தை எடுத்தார் அப்படின்னு. ஒரு டெபியூ டைரக்டராக கஷ்டம்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரொடக்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதே அவங்க வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் வேலைக்கும் போய் ஒரு படத்தை ஓவராலாக முடித்து இப்போ வரைக்கும் ஃபோனில் தான் இருந்தீங்க. ஸ்ட்ரகிளை பற்றி சொல்லுங்கள். ஸ்ட்ரகிள் நான் வந்து ஹாப்பியாக தான் ட்ரீட் பண்ணுறேன். நான் ஏன்னா நம்ம ஸ்ட்ரகிள்னு சொல்ல முடியாது. சக்ஸஸ் ஆக்சுவலி என்னோட பேஷன் அது. ஆக்சுவலி மூவிக்காக நான் எவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறது இதெல்லாம் கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, நான் மோர் தென் எஃபெக்ட் இன்னும் கொடுக்கணுன்றது தான் எனக்கு தோணுச்சு. இந்த படம் எண்ட் ஆஃப் த டே இந்த படத்துக்கு வந்து நான் பண்ண எஃபெக்ட் வந்து கம்மி தான். ஓகே ஓகே. ஸோ என்னோட தாட்டில் எனக்கு இன்னும் டைம் கிடைச்சா இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ தான் எனக்கு தோணுமா ஒழிஞ்சு. பட் இது வந்து எனக்கு எஃபர்ட்லாம் சொல்லணும், ரொம்ப ஸ்ட்ரகிள் அப்படியெல்லாம் எனக்கு தோணவே இல்லை, இது வரைக்குமே தோணலை. ஓகே, நைஸ், பரவாயில்ல. ஏன்னா படம் ஆரம்பித்த பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இதில் தான், மைண்ட் செட்டில் தான் நம்ம இருப்போம். ஸோ மூடாகவே நம்மளுக்கு அந்த ஒரு இதாக இருக்கும். பட் ஆனால் அதுக்கடையில் ஜாப் போயிட்டு அதையும் டேக்கிள் பண்ணது மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக தேங்க்யூ. ஆக்சுவலி என்னன்னா ஒர்க் தனி, இது பேஷன் தனி. ஒர்க்கில் அவங்களுக்கு டெடிக்கேட்டாக இருக்கணும், பேஷன்ல எனக்கு டெடிகேட்டடா. சார் இதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க சார். எல்லாருமே வேலை பார்த்துட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி பார்த்துருக்கேன். சாட்டர்டே சண்டேல ஒரு படத்தையே எடுத்து முடிச்சு ப்ரொமோஷன்ல வந்து உட்காந்துக்கிட்டு இது ஒன்றும் சாதாரண ரொம்ப தன்னடக்கம் சார். உங்களுக்கு இல்லை தன்னடக்கம் இல்லை, ஜென்ரலா எனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு எதுக்குமே ஸ்ட்ரகிள் தெரியாது. ஆக்சுவலி எல்லாருக்கும் எங்களுக்கு ஸ்ட்ரகிளா இருக்குல்ல. நைட் ஷூட் போட்டீங்கல்ல, நைட் ஷூட் சார், அதுல ஸ்கிரீன்ல பாருங்க சார், உங்களுக்கு ஹாப்பியா இருவீங்க நீங்க. சரி சார், உங்களுக்காக படம் பண்ண வந்தோம். நல்ல மனுஷன், ஓகே, இப்படி ஒன்று பண்ணுறீங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து வந்தோம். ஸோ அந்த வகையில் இந்த படம் நல்ல படமா வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து சாந்தனி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஃபார் பெருசு. நல்ல ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ட்ராமா ஒரு ஃபெர்டிலிட்டி ஃப்ராட் அப்படிங்கிறது தான் கதையாகவே. ஃப்ராட்னு சொல்ல முடியாது, அது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் தானே. ஸோ இந்த கதை எதனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஆஸ் அ உமன் நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆக்சுவலி கதை சொல்லும் போது மதர்ஹுட்னு உமனாக இருந்தாலே அது ஒரு சென்சிட்டிவான டாபிக் இல்லை. ப்ரெக்னென்சி ஒரு அந்த மதர்ஹுட் ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். அண்ட் நிறைய பெண்களுக்கு என்னோட கேரக்டர் ரொம்ப கனெக்ட் ஆகும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதை மீறி எனக்கு இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்கோப் இருந்துச்சு. ஒரு இமோஷ்னலான ட்ரிவனான ஒரு கேரக்டர். ஸோ அது ஒரு சேலஞ்ச் தானே, ஒரு இமோஷ்னலாக பண்ணுறது வந்து எல்லா படத்துலையும் அமையாது. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சி நான் பண்ணேன். அண்ட் மோரோவர் சாரோட மேக்கிங் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். அது நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது ஐ திங்க் அதோட ஒர்க் ஆஃபீஸ் நினைக்கிறேன், அது சினிமா ஆஃபீஸ் மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அண்ட் கதை சொன்னார் நல்லா இருந்தது. இல்லை, ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பிளேஸ். அவர் இது அக்கௌண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருந்தார், ரொம்ப ஒரு அந்த மைண்ட் செட்டில் இருந்தார். அந்த ஏரியாவுமே வந்து ஒரு சினிமா ஆஃபீஸ் இருக்கிற ஒரு ஏரியா மாதிரி எனக்கு தோணலை. ஸோ கதை நல்லா சொன்னார், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அப்புறம் அவரே போட்டு காட்டினார் அந்த ஒரு ஃபுட்டேஜ். அதை பார்த்து சார் அவர் பேசினதுக்கும் அது பார்த்ததுக்கும் சம்மந்தமே இல்லை, அவ்வளோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. தென் ஐம் லைக் ஓகே, கண்டிப்பாக அவர் வந்து நல்லா எடுப்பார், நல்ல கதையாக இருக்குன்னு சொல்லி தட் வாஸ் எ செல்லிங் பாயிண்ட் எனக்கு. அதனால தான் படம் நான் ஒத்துக்கிட்டு பண்ணது. அண்ட் இட்ஸ் எ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சார். அண்ட் சார் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு, பேஷன் இருந்தால் கஷ்டம் இல்லை அப்படின்ட்டு. இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு 2 ஜாப்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப டிமாண்டிங் ஜாப்ஸ். அதுவுமே படம் எடுக்கிறது 10 கல்யாணம் பண்ணுறது. ஆமாம் ஆமாம் சார், ப்ரொடக்ஷனும் பார்த்துக்கிட்டு டைரக்ஷனும் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு 9 to 5 ஜாபும் பண்ணுறது வந்து இட்ஸ் அன்பிலீவபிள். அண்ட் எங்கேயுமே அந்த ஸ்ட்ரெயின் நான் பார்த்ததில்ல. அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது நம்மளுக்கு. நானும் சாந்தினிலாம் எங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு மாதிரி ஆயிட்டாவே நம்மளுக்கு முகத்தை சிரிப்பு வராது, அமைதி ஆயிடுவோம். சிரிப்பு வராது இல்ல, அந்த மனுஷன் சிரிச்சுனே இருப்பாரு, லாஃபிங் புத்தா மாதிரி. வெரி வெரி ஸ்வீட் பர்சன். வெர்சடைல் விவேக் பிரசன்னா அவர்களே. வெரி வெரி வெர்சடைல். ஆமா, வெரி வெரி வெர்சடைல். வெரி நல்லா இருக்கு. இப்ப பேர் இல்ல, நல்லா இருக்கு. வெர்சடைல் விவேக் பிரசன்னா. விவி. ஆமா, வெரி வெர்சடைல் இல்ல விவிபி. வெர்சடைல் விவேக் பிரசன்னாவா? விவிபி. நைஸ் நைஸ். ஆமா, இனிமே விவிபி ஸ்டார் நைஸ் கண்டிப்பாக அழைப்போம் சார். நிறைய படங்கள் பண்ணியாச்சு. ஓகே, இது மாதிரி ரொம்ப டார்க்கான மூவியுமே நம்ம இதுக்கு முன்னாடி ரீசெண்டா வந்த படங்களை கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆந்தாலஜி அதுக்குள்ள நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான ரோல், ஏன்னா ஆந்தாலஜிங்கும் போது ஒரு ஹைப்ல இருக்கும், இன்னொன்று வந்து மேபி அதை கடத்துறதுக்காக கூட இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கணும்ல. அது என்னவா இருந்துச்சு? ஏன்னா விவேக் பிரசன்னா நிறைய ரோல் பார்த்தாச்சு, நிறைய ரோல் பண்ணியாச்சு. பட் ஒய் ட்ராமா? எனக்கு வந்து ஃபார்மேட்டோ இல்லை வந்து ஜானர் வெரைட்டியோ இல்லை இப்படி தான் இந்த மாதிரியான ஜானர் தானோ அப்படின்னு ஒரு கட்டத்துக்குள்ள என்ன நான் அடைச்சிக்கவே மாட்டேன். ஃப்ரம் த ஷார்ட் ஃபிலிம் இதுதான். ஓகே,
அது ஒரு கேரக்டர். அது எந்த ஃபார்மேட்டில் வேணா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், அந்த கதையில் அந்த கேரக்டர் அந்த கதைக்கு உருப்படியாக ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருக்கா, அவ்வளோதான். ஓகே ஓகே. இது ஒரு பாயிண்ட் போதும். அது வந்து இன்னும் இதில் வந்து 4 கேரக்டர் 4 கதை இருக்குது, இல்லை 8 கதை இருக்குது, எல்லாமே இன்டர்லிங்க் ஆகும் ஒரு இடத்துல இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஐ வில் ட்ரை டு கிவ் மை பெஸ்ட். சூப்பர். அந்த போர்ஷனை மறக்கக்கூடாது. ஓகே ஓகே. அப்படின்னா ஒன்று கொடுக்கணும். அப்படி தான் பார்க்குறேன். ஆந்தாலஜிங்கிறப்போ ஒரு எல்லா கேரக்டரும் இம்பார்ட்டண்டாக இருந்தே தான் ஆகணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வைக்கவே முடியாது, இல்லைன்னா படம் எடுபடாது. இதில் வந்து பிரத்துவோட கேரக்டர், அவங்களோட போர்ஷன்ஸ், என்னோடது சாந்தினியோட போர்ஷன்ஸ், அனந்த் நாகோட போர்ஷன்ஸ், மாரிமுத் சாரோட போர்ஷன்ஸ், ரமா மேமோட போர்ஷன்ஸ், இது எல்லாமே ஒரு தனித்தனி கதை, தனித்தனி படம். ஓகே ஓகே. இவங்க 2 பேரை வச்சு ஒரு தனி கதை பண்ணலாம், எங்க 2 பேர் கேரக்டர் வச்சு முழு படமும் பண்ணலாம், பிரத்துவை வச்சு அவங்களோட போர்ஷன் ஃபுல்லாக பண்ணலாம். ஸோ ஒரு பெரிய ஒரு லைஃப், ஒரு 3 பேரோட ஒரு 3 ஃபேமிலியோட லைஃபை ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். அந்த வகையில் எனக்கு இந்த பிளேவா வித்தியாசமான பிளே தானே. கண்டிப்பா ஸோ கண்டிப்பா. இட்ஸ் ஆந்தாலஜிங்கிறப்ப கொஞ்சம் ஆமா, இப்போ எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ இருக்கும், அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்குள்ள போயிட்டு வேற ஒரு கேரக்டர் இன்ட்ரோ பண்ணும். ஸோ இதுல என்னடா இவங்க காட்டிட்டாங்க கட் பண்ணிட்டாங்க, இப்போ ஆடியன்ஸுக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல, அந்த வகையில் ஐ எம் ஹாப்பி. கண்டிப்பாக. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே பற்றி அன்றைக்கி நீங்கள் பேசின நான் இருக்கேன். ஸ்க்ரீன் பிளேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்ம நான் லீனியராக போனாலுமே அதில் ஒரு பிரச்சனையுமே இருக்குது. மேபி அதை கனெக்ட் பண்ண முடியாமல் ஆடியன்ஸ் நான் லீனியராக அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், ஆடியன்ஸ் ஒரு பக்கம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் லைக் இவங்களை பற்றி சொல்லுங்கள். ட்ரீட்மெண்ட்டாக இல்லை ஸ்க்ரீன் பிளே எப்படி ஸ்கெச் பண்ணி ஒர்க் அவுட் ஆகிருக்கு? நல்லா கனெக்ட் ஆகிடுக்கு. ஓகே. ஒரு கதை ஒரு கேரக்டர்லேருந்து ஆரம்பித்து வெவ்வேறு கேரக்டருங்களை இன்ட்ரோ பண்ணி அவங்களோட ஸ்ட்ரகிள், அவங்களோட பிரச்சனை, அவங்களோட என்னென்னலாம் அந்த கேரக்டர் பண்ணுதோ எல்லாம் பண்ணிகிட்டே வந்துட்டே இருக்கிறப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு மையப்புள்ளியில் வந்து நிற்கிறப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு ஹோல் சர்க்கிள் மாதிரி அப்படியே கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ அந்த சர்க்கிள்குள்ளே இப்போ இந்த எல்லா கேரக்டரும் வந்துடும். சூப்பர். ஸோ இது பார்க்குறவங்களுக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். சார் சார் சொன்னனால ஆந்தாலஜி ஹைப்பர் லிங்காக இது முடியுமா எப்படி? இல்லை, ஹைப்பர் லிங்க் தான். ஆக்சுவலி சொல்ல போனால் லிங்க்னு சொல்ல முடியாது. பட் இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி என்னன்னா படம் ஒவ்வொரு சீன் பை சீனா வந்து இவர் சொன்ன மாதிரி கட் பண்ணி எல்லாம் மாத்திப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீலே வராது. ஸோ நீங்க படம் பார்க்கும்போது ஒரு லீனியர், ஐ மீன் ஒரு கோ த்ரூ ஒரு ஆந்தாலஜி மூவி மாதிரியே தெரியுது. ஒரு ஃபுல் மூவி பார்த்த அந்த ஃபீல் இருக்கும். ஸோ அதுதான் ஒவ்வொரு கேரக்டருக்கும் நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு டைலாக் சும்மா நான் நார்மலாக பேப்பர்ஸ்ல கொடுக்குற மாதிரி சும்மா ஒரு டைலாக் ஒரு நார்மலாக கேஷுவலாக ஒரு டைலாக் பேசணும், அது ஒரு மீனிங்ஃபுல்லா ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம அந்த டைலாக் பண்ணது. ஸோ ஒவ்வொரு அந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு அவ்வளோ சவாலாக இருந்தது. எடிட்டிங் கொண்டு சொல்றேன், அதை எடிட் பண்ணும் போதும் அவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து, ஏன்னா இது டப்புன்னு வேற சீன் போகும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். அது ஆக்சுவலி அப்ரப்டா நம்ம அந்த சீனுக்கு போறோமே அந்த ஃபீலே வராது. அதெல்லாம் பார்த்து நாங்கள் பேப்பர்லையும் கட் பண்ணி அந்த விஷயங்கள் நான் கொண்டு வந்தது தான் இவ்வளோ மெனக்கடல்ல அந்த ஒரு விஷயங்கள் பண்ணணும். நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சூப்பர் சூப்பர் மேம். நீங்கள் சொல்லுங்கள், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற 2 பேருமே இங்கே இருக்கீங்க. நிறைய இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேரக்டர் நம்ம பார்த்தாச்சு. அது இந்த ப்ரெக்னென்சி டைமில் கேர் பண்ணுறது எல்லாமே பார்த்தாச்சு. இந்த கேரக்டர் எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். விவேக் பிரசன்னா சாரோடைய கேரக்டரை பற்றி என்ன நோ சொல்லாத அப்படிங்கிற கதையோட மையப்பகுதியே கேட்குறாரு. அதனால மையப்பகுதிலாம் கிடையாது சார், லைக் கேரக்டரா ஸ்கெச் பண்ணிருப்பாங்கல்ல, ஸோ அதை சொல்லுங்க. இந்த பேரிங் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதே ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். ஸோ ரொம்ப ஒரு கேரிங்கான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பர்சன். அவர் சொன்ன மாதிரி அவர் லுக் அண்ட் ஃபீலே வந்து மற்ற படங்களை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ நிறைய க்யூட்டான பாண்டிங்லாம் நிறைய அதுக்கான சீன்ஸ் வச்சுருந்தாங்க. அது பெர்ஃபார்ம் பண்ணும்போதே ரொம்ப நேச்சுரலாகவே வந்தது. பிகாஸ் அந்த கம்ஃபர்ட் இருந்தது ஒர்க் பண்ணும்போது. அந்த கம்ஃபர்ட் தான் நானே கேட்க வரேன். ஏன்னா லைக் நிறைய சீன்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியாகவும் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணார்ல, ஸோ அந்த ஒரு மொமெண்ட் ஃபர்ஸ்ட் டே ஐ திங்க் 2 பேருக்குமே அது வந்து கிளிக் ஆயிடுச்சு. எங்கேயுமே டாக் வித் மை கோ-ஆக்டர்ஸ். ஓகே. இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன் ஆக்சுவலா. ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சன். சூப்பர். இப்போ என்னோட டைலாக், அவங்களோட டைலாக், அவங்க அந்த கேரவன்ல இருக்காங்க, இந்த கேரவன்ல இருக்க ஷார்ட் ரெடி வந்த உடனே பேங்க் முடிக்க முடியாது. நாங்க அதிகமா கேரவன்லாம் யூஸ் பண்ணதே இல்ல நினைக்கிறேன். we were on the set. உட்கார்ந்து பேசணும். உட்கார்ந்து செட்ல உட்கார்ந்து பேசணும். இந்த டைலாக் எப்படி பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது ஓகே வச்சாங்க உங்களுக்கு, இந்த இடத்துல நான் வந்து இப்படி டச் பண்ணுவேன் சார், அந்த இடத்துல வந்து தலையை கோதி விடுவேன், இது உங்களுக்கு ஓகேவா, அது ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன். ஆக்சுவலாக சொல்ல போனால் அது நம்ம மோல்ட் பண்ணுறதுக்குமே பெரிய ஹெல்ப் பண்ணும்ல சார். கண்டிப்பாக. அண்ட் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு ஆக்டர் நம்ம கூட ஒர்க் பண்ணும்போது நம்மளும் இன்னும் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ சின்ன சின்ன விஷயங்களுமே வந்து அவ்வளோ அழகாக சார் மெனக்கிட்டு பண்ணுவார். நிறைய ரிஹர்சல்ஸ் பண்ணுவோம்.
ஸோ சார் சொல்கிற ஒரு விஷயமா இருந்தாலுமே நாங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம், இங்கே இதை ஆட் பண்ணிக்கலான்றதுலாம் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய அழகான சீன்ஸும் இருந்துச்சு எங்களுக்கு. பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சீன்ஸ் ரொம்ப அழகான சீன்ஸ் இருந்துச்சு. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ ஒரு இமோஷனல் கண்டென்ட் இருந்தாலுமே அந்த அந்த லவபுளான மூமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. என்னன்னா கட்டியே பிடிக்கலாம் என்னடா பொண்டாட்டின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. ஆமா ஆமா ஆமா, கட்டியே பிடிச்சிருந்தா கட்டியே பிடிக்கல, கட்டியே பிடிச்சிட்டு இருக்கிற அப்புறம் வேலையை எழுதி கேட்பான். ஆமா, எங்க கட்டி பிடிக்கணுமோ அவங்க கட்டி பிடிக்கணும், எங்க கை கொடுக்கணுமோ அவங்க கை கொடுக்கணும், எங்க பேசணுமோ அவங்க பேசணும். இந்த கப்பல் வந்து அப்படிதான் ரொம்ப ரிலேஷன்ஷிப்பை வந்து கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப லைவா இருக்கும். அண்ட் நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஆமா கண்டிப்பா. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய லைக் முன்னாடிலேருந்தே அது அப்படிதான். பட் ஆனால் இப்போ ரொம்ப அதிகமா இல்லப்பா, இது ஏதோ ஒரு வகையில் ரொம்ப அவேவா இருக்கு. படம் பார்க்கும்போது ஏன் இந்த அளவுக்குலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது, நம்ம அப்படி கிடையாது அப்படிங்கிற இந்த கேள்வி வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சோம். லைஃப் வந்து டிராமாவே கிடையாது, இல்ல டிராமா பண்றப்ப தான் பிரச்சனை. கண்டிப்பா. ஆனா எல்லா பேரும் சினிமாங்கிறது ஒரு மேஜிக் தானே சார். 10 பேர் அடிச்சானா அது மேஜிக் தானே. ஆமா, நீங்க சினிமாங்கிறது இப்போ ரியல் லைஃப்ல வந்து அப்படி க்ளோஸா இருக்கிற மொமெண்ட்டை வந்து அப்படியே ஜூம் லென்ஸ் வச்சு பக்கத்துல வச்சு க்ளோஸா நம்ம காட்ட மாட்டோம். பட் அதை காட்டினாதான் அவன் ஃபீல் பண்றது கன்வே ஆகும். ஆமா, ஒரு லெவல் எக்ஸாஜரேட் பண்றது தான் சினிமா. ஆமா, ஒரு சின்ன க்ளோரிஃபை வேணும். ஆமா கண்டிப்பா. சோ அதனால தான் கரண்ட் ஆயிட்டே இருக்கான். நீங்க ரொம்ப யதார்த்தமா எடுங்களேன், படம் பார்த்த மாதிரியே இல்லை எனக்கு அப்படின்ட்டுவான். சொல்லுங்க நல்லா இருந்ததா, ஏதாச்சும் ஒரு கமெண்ட் அவங்களுக்கு வந்து வேணும்னா we must push them. எனக்கு நீங்க சொன்ன உடனே லைக் அந்த யதார்த்தம் அப்படிங்கும்போது இந்த இப்படி ரொம்ப யதார்த்தமா போயிட்டா இது இல்லப்பா, இது வந்து ஆர்ட் ஃபார்ம்பா. ஆர்ட் எல்லாமே ஆர்ட் ஃபார்ம் தான். டாக்குட் டிராமாவா போயிடும். அது அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. நம்மளாம் அப்படி பார்த்து வளர்ந்தவங்க தான். டேஸ்ட் மாறிட்டே இருக்குல்ல, அதனால இப்ப எல்லாருமே எல்லா வெரைட்டியும் பாக்குறாங்க, எல்லா கண்ட்ரி படமும் பாக்குறாங்க, சீரிஸ் பாக்குறாங்க, ஷார்ட்ஸ் பாக்குறாங்க, எல்லா மியூசிஷியனை பத்தியும் தெரியுது வேர்ல்ட் லெவல்ல. இன்னைக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம டீல் பண்ணிட முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நிறைய கேரக்டர் உள்ள வந்துட்டு இருக்கு. பட் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இதுக்குள்ள நம்ம இந்த கேரக்டருக்கு இவங்க தான் பா, அந்த 2 திருடனா இவங்க தான் இருக்கணும். ஆக்சுவலி அந்த கேரக்டர், அந்த 2 திருடங்க வந்து கேரக்டர் வந்து நான் பேப்பர் ரைட் பண்ணும்போது ஆக்சுவலி அவங்க ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஓ நைஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த கேரக்டர் வந்து அவங்க தான் பண்ணணும் நான் ரைட் பண்ணும்போது அவன் டிசைட் பண்ணிட்டேன். ஓகே. எனக்கு மற்ற கேரக்டரை வந்து சூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் இருந்துச்சு. ஏன்னா டெபியூட் டைரக்டர் இல்லையா, ஸோ பெரிய கேஸ்டாக கொண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எனக்கு இருந்தது. பட் அதையும் தாண்டி என்னால் முயற்சி பண்ணி சில கேரக்டர்லாம் சாரெல்லாம் பிடிக்கவே முடியல. ஆக்சுவலி ட்ரை பண்ணி ரொம்ப நாள் ட்ரை பண்ணி தான் நாங்கள் மீட் பண்ணி அவர்கிட்ட உங்ககிட்ட வந்தது ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச். ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க உங்க கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு டெஃபினட்டா விவேக் பிரஸ்லாம் வந்து நீங்க கேக்குறீங்க. ஆமா, தகவல்கள் நீங்க கேள்விப்பட்டீங்க இல்ல? அவரு என்னன்னா ஆந்தாலஜி மூவில முதல்ல பண்ண மாட்டானாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது தப்பு. ஏன்னா நான் அனந்தம் சீரிஸ் வந்திருக்கு இல்லையா, அதுலயே நான் பார்த்துட்டேன் நீங்க பண்ணிருக்கீங்க. அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து வெப் சீரிஸ்ல. ஸோ அதுவே தப்பு. ஸோ அதுதான் என்ன இன்னும் மோர் தென் உங்ககிட்ட நெருங்க வச்சது. ஸோ அதுவே ஏன்னா நிறைய பொய்கள் வந்து டிராவல் ஆகுது ஒருத்தரை ரீச் பண்ணும்போது. ஏன்னா நடுவில் சில பேர் இருக்காங்க, அதை தாண்டி அவரை ரீச் பண்றதுக்கான விஷயங்கள். ஆனா சத்தியமான அந்த 4 பேரு ரொம்ப கஷ்டம், கண்டுபிடிக்க முடியாது யாருன்னு வேற. வந்துருச்சு அடுத்தது சொல்லுங்க பரவாயில்ல, அவங்களே கியூரியஸா இருக்காங்க. எக்ஸாக்ட்லி அதுதான். ஓகே, அப்புறம் அது கேக்குற அமௌண்ட் வந்து கேட்கும் போது நமக்கு ஷாக் ஆயிடுச்சு. நமக்கு அடுத்து இருக்கு ரிவ்யூ டைரக்டருக்கு பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாரு அப்படியா? அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. ஏன்னா நான் பண்ண வச்சிருவேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே செட்டுக்கே வர மாட்டாரு. இல்ல இல்ல ஆக்சுவலி என்னன்னா டெபியூட் டைரக்டர் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் அவர் பண்ணாரா என்னன்னு தெரியல. மேபி பண்ண அதை நான் பேக்ல போயிட்டு ரிசர்ச் பண்ண 70 படம் முதல் படம். அதுதான் ஆக்சுவலி நான் அதை ரிசர்ச் பண்ணல. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படமா மேபி நிறைய படங்கள் பெரிய லான்ச் ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படிங்கிறது மேயாத மாடல எல்லாருக்கும் முதல் படம், ரத்னாக்கு முதல் படம். ஆக்சுவலி நான் ரிசர்ச் எல்லாம் பண்ணல. நான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் என்னன்னா இவருக்கு முதல்ல ஸ்டோரி ரீச் பண்ணணும். அவர் பண்றாருங்கிறது ரெண்டாவது விஷயம், முதல்ல கன்வே பண்ணணும். சார் உண்மையா சார் இப்ப நான் சொல்லிக்கிறேன், தினமலர் நேயர்கள் இந்த சேனல் மூலமா நேயர்கள் எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் சொல்லிக்கிறேன், ஐ எம் வெரி ஈஸி டு அப்ரோச். நீங்க தாராளமா நீங்க வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் கேட்டுக்காதீங்க, நாம பார்த்து பேசிக்கலாம். பார்த்து கதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறத பேசிக்கலாம். நீங்களா ஒரு முடிவுக்கு வராதீங்க. ஆமா, நைஸ் நைஸ். அப்படி இவங்கள்ட்ட வாங்க. அடுத்து மேம் வந்து பாத்தீங்கன்னா அவரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இல்ல அவங்கள ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேம் வந்து ட்ரை பண்ண. ஆக்சுவலி என்னன்னா இவர் இது வரைக்கும் பேரா பண்ணது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிமிலரா 2-3 படங்கள் மட்டும்தான் அந்த அளவு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இவருக்கு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஈக்குவலா கொஞ்சம்
பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஆப்ஷன் இருந்தாங்க. ஸோ மொதல் அப்ரோச் இவங்க மேம் தான். நைஸ். மொதல் அப்ரோச்சே அவங்க தான். பண்ண உடனே அவங்க கதை கேட்டோம்னா இம்ப்ரெஸ் ஆனாங்க. பட் என்னோட இதுக்கு நான் அவங்க கேட்கல ஃபுட்டேஜ். ஆக்சுவலி ஒரு டவுட்லேயே இருந்தது அவங்க மைண்டில் எப்படி பண்ணுவாங்கன்ற ஒரு ஸோ அதனால நான் வாலண்டியாவே ஏன்னா பூர்ணிமா அவங்க போர்ஷன்லாம் எடுத்துட்டேன். அந்த போர்ஷன் அந்த ஃபுட்டேஜை வந்து இவங்க கிட்ட காட்டேன். மேம் என்னோட மேக்கிங் பாருங்க அப்படின்னு சொல்லி. ஓகே ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டீங்க அந்த போர்ஷன் முடிச்சிட்டேன். செகண்ட் ஸ்டோரி ஏன்னா அது முடிச்சிட்டாங்க. பரவாயில்ல. அது 2 ஜாயின்ல இருக்கிற போர்ஷன் மட்டும் தான் நம்ம பிளான் அதுதான் வரது வந்து அடுத்தது. ஸோ அதனால தான் அதை பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி இவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போதே நான் சொன்னாங்க யோசிச்சாங்க. கதை சொல்லும் போது கொஞ்சம் யோசிச்சுட்டே ஒரு மைண்டில் ஒரு ஓடிட்டு இருந்ததா. சரி நம்ம ஃபுட்டேஜ் காட்டிடுவோம்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜ் எடுத்து நான் காமிச்சேன் மேம் இந்த மாதிரினா அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கதையும் இன்னொரு தடவை கேட்டு ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃபைனலைஸ் பண்ணாங்க. சிங்கிள் அட்டெம்ப்ட் தான். இவங்க சாய்ஸே இல்லாமல் எனக்கு ஓகே அப்படின்னா பெட்டரா எனக்கு அது ஆக்சுவலி நான் ஒரு பண்ணுவாங்களான்னு ஒரு கொஸ்டின் மார்க். இந்த உங்களோட எமோஷனல் கேரக்டர்லாம் நான் அந்த படம் பார்க்கல. சொல்ல போனா நான் உங்க படம் பார்க்கல. இவங்க பண்ணிருக்காங்க. இப்போ நான் லாஸ்ட் டிஸ்கஷன் அப்பதான் சொன்னாங்க நான் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு என்னன்னா நான் பண்ற டிசைன்ல நான் கேரக்டர் வந்து என்னன்னா ஒவ்வொரு கேரக்டருமே அவங்க கேரியர்ல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு தாட்ல இருந்தேன். ஈவன் மாரிமுத்து சாரா இருக்கட்டும், ரமா மேடமா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்ல நான் கொஞ்சம் புண்ணியமாக்கெல்லாம் உண்மையாலுமே நல்லா இருக்கும் அந்த கேரக்டர். நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் அவ்வளோ பெர்ஃபார்ம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க மேம் அதுதான் சாந்தினி மேம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவங்களோட ஆக்சுவலி டைலாக் இல்லாம சில போர்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ எமோஷனல் கனெக்டா இருந்தது. நல்லா ரொம்ப ரொம்ப ஆக்சுவலி என்னன்னா நான் வந்து பார்க்கும்போது ஒரு ரியல் கப்புள் எப்படி இருப்பாங்களோ அந்த பேட்டர்ன்ல இருந்தது அந்த ஸ்டோரி. நம்ம எப்படி சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி. இல்ல எனக்கு ஈஸியா இருந்தது சொல்ல போனா. ஒரு ஆர்டிஸ்ட் வேலை வாங்குறது ஆக்சுவலி என்னன்னா ஒரு நியூ டைரக்டர்கிட்ட போகும்போது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சார் இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்ல சொல்லும்போது சில பேர் இரிட்டேட் ஆயிடுவாங்க. அந்த தயக்கம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது. எனக்கு கண்டிப்பா இருந்துச்சு. நான் எல்லாம் இல்லன்னே சொல்ல மாட்டேன், இருந்துச்சு. அது எப்படி அப்ரோச் எடுத்துப்பாங்கன்னு. இப்ப உனக்கு என்ன நான் வந்து இவ்வளவு கேரியர்ல இவ்வளவு தூரம் நான் டெவலப் ஆயிருக்கேன், நீ என்ன சொல்றேன் அந்த கொஸ்டின் ரைஸ் ஆயிருமோ அப்படின்ற ஒரு எனக்கு. பட் இருந்தாலும் எனக்கு தேவை இல்லையா, நான் ஆக்சுவலி அப்ரோச் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. அந்த பாயிண்ட் வந்து இல்ல இது மனசுல இருந்து டக்குனு வந்துச்சு. இல்ல எனக்கு மேல போனா அவன் நடிக்க மாட்டான். சாந்தினி ஒரு டேக் இல்ல சான்ஸே கிடையாது ஆக்சுவலி. இல்ல அந்த மாதிரி யாரும் சொல்லல. நானா எனக்கு இல்ல ஆக்சுவலி சார் கேட்ட உடனே இமிடியேட்டா அதுக்கு சில விஷயங்கள் ரெஸ்பான்ஸ் கிடைச்சோம்னா ஓகே அவ்வளவுதான் சிம்பிள் அப்படின்ற ஒரு தாட் தான் எனக்கு இருந்துச்சு. ஈவன் எல்லா ஆர்டிஸ்டுமே அப்படிதான். நம்ம கேட்டு ஒர்க் வாங்குறதை விட அவங்களும் ஒரு ஆக்சுவலி நான் கேட்கறது ஒண்ணு, பட் அவங்க அதிகமாவே கொடுத்துட்டாங்க. நைஸ் நைஸ். நீங்க கேட்டது ஒண்ணு அவங்க கொடுத்தது ஒண்ணு இல்ல. அதிகமா அதுக்கு மோர் தென் எனஃபா இருந்தது. போத்துறது பாத்தீங்களா லைவாவே இருந்தது அந்த விஷயங்கள். இல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதுல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஹம்பிளாவே சொல்லிக்கிறேன். இது செல்ஃபிஷா தான் யோசிக்கணும் ஆக்டர்ஸ். அவர் டைரக்டரே கேட்கலனாலும் நம்ம பெஸ்ட் கொடுத்தாதான் நமக்கு அடுத்து நான் குழப்பம் ஓடும். கண்டிப்பா சார். இதுல எதுக்கு வந்து அவன் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான், ஒரு டேக் கேட்டா ஓடிடுவான், ஓடிப்போ அவ்வளவுதான், அடுத்த இன்னொருத்த வந்துருப்பான். ஆமா ஆமா எனக்கு அந்த தயக்கமா இருந்துச்சு. ஆக்சுவலி நடுவுல ஏதாவது ஆக்சுவலி எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டோம். இல்ல அப்ப அது ஒண்ணு இருக்கு. இல்ல இரிட்டேட் ஆயிடுவாங்க. ஆக்சுவலி எனக்கு தோணுச்சு நிறைய பேர் உங்களை வந்து நிறைய ட்ராமா ஆக்கிட்டாங்க. உங்க மைண்ட கெடுத்து எங்களை அப்ரோச் பண்ண விடாம. இல்ல ஆக்சுவலி அதுதான் எனக்கு அந்த தாட் இருந்துச்சு. பட் இவங்க ரொம்ப பழகும் போது தான் தெரியுது இவங்க எப்படின்னு. ஒரு கிட்டத்தட்ட எனக்கு வந்து அவ்வளோ க்ளோஸ்லியா அவ்வளோ எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியும் பண்ணி கொடுத்தாங்க. அந்த அந்த விஷயம்லாம் ஆக்சுவலி அதெல்லாம் படம் கம்ப்ளீட் ஆகுது அதுவும் ஒரு காரணம். சூப்பர் சூப்பர். அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டாங்க. எல்லாம் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சான்ஸே கிடையாது. ஆக்சுவலி ஒரு ஷார்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரேம் வச்சுட்டு நான் கொஞ்சம் அழுதுட்டு இருந்தேன். அப்படி கேளுங்க. உண்மையாலுமே நான் கிளிசரனே இல்லாம ஒரு அழுகுற ஆள் பாத்திருக்கீங்களா? அவர் அழுதுட்டு பார்த்து எனக்கு கண்ணுல தண்ணி வந்துச்சு. ரெண்டு பேரோட முக்கியமான ரொம்ப முக்கியமான. கண்டிப்பா கண்டிப்பா. I really enjoyed when I was doing dubbing. Plus நானே பார்த்துட்டு என்ன நல்லா நடிச்சிருக்கேன் போலே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்கேன். நான் ஸ்பாட்லயே நான் இருந்துட்டேன். நான் ஸ்பாட்ல எனக்கு அது என்னையே அறியாம அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. நான் கனெக்ட் ஆயிட்டேன். ஆர்ஆர் கிடையாது, எதுவுமே கிடையாது, வெறும் டைலாக் மட்டும் தான் பேசுறேன். ஸோ யோசிங்களே அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் இருக்கும்போது நமக்கு அப்போ நம்ம ஜெயிச்சிட்ட மாறான்ற மாதிரி தான். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம நினைச்சது வந்துருச்சு. நம்ம என்ன மண்டக்குள்ள ஓட்டி அதை எழுதுறோமோ அது வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா கண்ணிலையும் தண்ணி. இன்னொன்னு பேப்பர்ல ரைட் பண்ணது விஷுவல்ல கொண்டு வரதெல்லாம் பெரிய டாஸ்க். ரொம்ப பெருசு. அது இன்னொன்னு என்ன, இது ஆந்தாலஜி மேல ரொம்ப சவாலா இருந்தது. பட் என்னோட டீம் சப்போர்ட் எல்லாருமே கொஞ்சம் நீட்டா பண்ணங்காட்டியும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. சூப்பர் 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 சார். ஓகே, எல்லா படத்துலையும் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த படம் முடிஞ்சு வெளில வரும்போது என்ன மைண்ட் செட் இருக்கும் ஆடியன்ஸுக்கு? பிரச்சனைகள் நிரந்தரமானது இல்லை. அதுக்கு ஒரு எப்பவுமே ஒரு சொல்யூஷன், ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் இருக்கு. அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சா போதும் அப்படிங்கிறது வந்து இந்த படம் சொல்லும். சூப்பர் சூப்பர் மேம். நீங்க தான் சொல்லுங்க.
உங்க பெர்ஸ்பெக்டிவ் மாறும். நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது ப்ராப்ளமாவே பார்த்துட்டு இருந்தோம்னா சொல்யூஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும், அதை நோக்கி நம்ம போக மாட்டோம். ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் யூ வாட்ச் த ஃபிலிம் கண்டிப்பாக உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் மாறும். இவ்வளோதான சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக புரிய வச்சிருப்போம். கண்டிப்பாக எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன். கண்டிப்பாக ஷூர். சூப்பர். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கினதுக்கு. ட்ராமா மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு தினமலர் சார்பாக தேங்க்யூ. மார்ச் 21 ட்ராமா தேட்டர் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் போய் பாருங்க. கண்டிப்பாக எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு உங்களுக்கு படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும். நன்றி. நன்றி.